அப்ப தமிழ்நாடு தன்னுடைய வளத்தை எதன் ஆதாரமாக பேஸ் பண்ணிருக்கு? தமிழ்நாட்டு தண்ணீர் நிறைந்த ஸ்டேட்டா? கிடையாது. தமிழ்நாட்டுல பச்சை பசை கிடையாது. அப்ப என்னத்து மேல தமிழ்நாடு தன்னுடைய வளர்ச்சியை பேஸ் பண்ணிருக்குன்னா கல்வி. மகாராஷ்டிரா தான் செமி கண்டக்டர் சொல்றாங்கல்ல, இன்னைக்கு சிப்னு சொல்லல, சிப் மேனுபேக்சர் பண்ண இண்டஸ்ட்ரி மகாராஷ்டிரா கவர்மெண்ட் பேசி ஓகே ஓரளா ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, வழக்கம் போல மத்தியில் இருக்க பிஜேபி கவர்மெண்ட் அவங்களுக்கு குஜராத் தான் இன்னைக்குமே ஒரு கண்ணில் வெண்ண மத்த எல்லாம் சொன்னாங்க, எல்லாம் பேசிக்குவாங்க, எல்லாத்தையும் குஜராத் தான் கொடுக்கணும் பேசி அந்த இண்டஸ்ட்ரியை தட்டி குஜராத்ல கொண்டு போயிட்டாங்க. பீகார் தேர்தல், பீகார் இஸ் சேஃப் இன் பாக்கெட், பத்திரமா நம்ம பாக்கெட்ல வந்துருச்சு. இனி தமிழ்நாடு அரசுக்கு நம்ம குறைச்சல் கொடுக்கணும்னு அடுத்த நாளே வேலையை பண்ற இந்த வேலை வந்து சந்திரபாபு நாயுடு பண்ண மாட்டார். இது யார் பண்ணுவாங்க அப்படிங்கிற உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த வேலையை ஆரம்பிச்சு அது பிஜேபி ஸ்டேட் கொடுத்து போனாதான் நீங்க பிஜேபி கூட சொல்லுவீங்க, அதனால சந்திரபாபு நாயுடு கொடுப்போம்னு சொல்லி அவர் கொடுத்துட்டாங்க. இப்ப நீங்க ஒரு நேஷனல் பார்ட்டியோட ரூலர் வச்சீங்கன்னா அவர்கிட்ட என்ன சொல்லணும், நான் வந்து எங்க ஹைகமாண்ட் தான் டிசைட் பண்ணும் அப்படின்பார். டெல்லியில உட்காந்து அவன் தமிழ்நாடு தலையெழுத்து நிர்ணயிச்சுட்டு போயிடுவான். அவன் தப்பே பண்ணாலும் நீங்க இருக்க சிஎம் கையை கட்டி வேடிக்கை தான் பார்க்கணும். ஆனா உங்களுக்கு பிடிக்கலையோ பிடிக்கலையோ அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தமிழ்நாடு நல்லா இருந்தாலும் அரசியல் எதிர்காலம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம தமிழ்நாட்டில் பிஜேபியால தொடர்ந்து சொல்லப்பட்டு இருக்க ஒரு குற்றச்சாட்டு என்ன, திராவிட அரசியல் திராவிட அரசியல். இப்ப புதுசா அந்த பேண்ட் வேகன்ஸ் அந்த வண்டியில ஏறி குதிச்சிருக்கிறது திருவாளர் சீமான் அவர்கள் குறித்து மற்ற திராவிட அரசியல் திராவிட அரசியல் அப்படின்னு சொல்லி திராவிட அரசியலால் தமிழ்நாடு சீரழிஞ்சு போச்சு, தமிழ்நாட்டுல வளர்ச்சியே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஆனா கடந்த 60 ஆண்டுகள்ல நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், குறைகள் எல்லா அரசாங்கங்கள்லயும் இருக்கும், எல்லா கொள்கைகள்லயும் இருக்கும். கிட்டத்தட்ட கடந்த 60 ஆண்டுகளா தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருக்குது திராவிட கொள்கைங்கிற அந்த கொள்கை தான். அந்த கொள்கைக்கு மேல நமக்கு விமர்சனங்கள் இருக்கலாம், அது சரின்னு சில விஷயங்களை சரின்னு சொல்லலாம், சில விஷயங்களை நம்ம தப்பு சொல்லலாம். சீமான் அவர்களுமே அதை எடுத்து சொல்லும் போது அதை முழுமையாக நம்ம தவறு அப்படின்னு சொல்லி அவருமே சொல்ல முடியல, சில பாயிண்ட்ஸ் அவர் பின் பாயிண்ட் பண்ணி சொல்லலாம். அதுக்கு மொத்தமா தவறு அப்படின்னு அவர் சொன்னா அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவு இருக்கிறதாங்கிற நம்ம பார்க்கணும். அப்போ அந்த திராவிட அரசியல் நம்ம சொல்லும் போது திராவிட கட்சிகள் 1967 அண்ணா தொடங்கி இன்றைக்கு ஸ்டாலின் வரைக்கும் இந்த 60 ஆண்டு காலங்கள் தான் பார்க்க. ஆட்சியில் தொடங்கும் போது தமிழ்நாடு எப்படி இருந்தது, எந்த நிலைமையில் இருந்தது, என்னதான் பெருந்தலைவர் காமராஜர் பல முன்னேற்றங்களை கொண்டு வந்தார் சொன்னாலும் 1967 திராவிட கட்சிகள் ஆட்சியை தொடங்கும் போது தமிழ்நாடு இந்தியாவோட முன்னணி மாநிலமா இல்லைங்கிறது தான் ஒரு வரலாறு. ஏன்னா நம்ம 50-60 வரைக்கும் பீகாரோட கொஞ்சம் வேண்டாம் மேல இருந்திருப்போம், அது ஒட்டி தான் நம்ம இருந்தோம். நம்ம பெரிய லெவல்ல முன்னேற்றங்கள் ஒன்றும் அடையல அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை, நீங்க என்னதான் சொன்னாலும். ஆனா இந்த 60 ஆண்டுகள்ல திராவிட கால ஆட்சியில நம்ம மேல வந்திருக்கோங்கிறதையும் நீங்க மறக்க முடியாது. என்னதான் பிஜேபி குய்யோ முறையான் கத்தி திராவிட ஆட்சினாலும் கம்பேர் பண்ணி பாருங்க, பிஜேபி ஆளுற மாநிலங்களையும் தமிழகத்தையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கும். உடனே குஜராத் அப்படிம்பாங்க, அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ற அந்த HDI இண்டெக்ஸ்லயே நீங்க பாத்தீங்கன்னா குஜராத்தோட தமிழ்நாடு எவ்வளவோ மேல இருக்கு. அப்போ இந்த திராவிட ஆட்சிகள்ல மைனஸ் எல்லா ஆட்சியிலும் இருக்கும், அதுலயும் இருக்கும். ஆனா திராவிட ஆட்சியில மைனஸே இல்லைன்னு நான் சொல்ல வரல. அதை குறை சொல்லக்கூடிய தகுதி வந்து பிஜேபிக்கோ காங்கிரஸுக்கோ வேற எந்த கட்சிக்கோ கிடையாதுங்கிறத ஒரு நிதர்சனமான உண்மை. இது தமிழக மக்கள் என்னைக்குமே புரிஞ்சுக்கணும். சீமான் சொல்லலாம், ஏன்னா அவர் தனிப்பட்ட ஒரு ஆட்சியில இருக்கிற நாங்க இதோட பெட்டர் ஆட்சி கொடுப்போம்னு சொல்லலாம், ஏன்னா அவர் எங்கேயுமே ஒரு ஆட்சிக்கு வரல. ஆனா பிஜேபியும் காங்கிரஸ் அவங்க ஆளுற மாநிலங்களோட லட்சணத்தை பார்க்கும்போது தமிழ்நாடு நல்லாவே இருக்குங்கிறதுனால அப்படி சொல்றது வந்து ஒரு மிக மிக பொய்யிலையும் வடிகட்டின பொய்மாங்களே, அந்த மாதிரி வடிகட்டின பொய்யார். ஏன்னா இவங்க அத்தனை வருஷமா தொடர்ந்து ஆண்டு கழிச்சு வட மாநிலங்கள்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கத்தான் செய்யறோம். இன்னும் 20-25 ஆண்டுகளா தொடர்ந்து இவங்களும் இவங்க கூட்டணி தான் பீகார் ஆள்றாங்க. அவங்க பீகாரோட நிலைமை என்னன்னு நமக்கு தெரியும். யூபிலையும் தொடர்ந்து இவங்க ஆண்டுருக்காங்க, என்ன செய்யணும் என்ன நிலைமை நமக்கு தெரியும். ஆனால் தமிழகம் இன்னைக்கு இண்டஸ்ட்ரீஸ்ல மட்டும் இல்லாம எல்லாத்துலயும் மேல வந்திருக்குன்னா அப்ப கடந்த 60 ஆண்டுகள் ஆண்டவங்க ஏதோ நல்லது செஞ்சிருக்காங்க, அந்த நல்லது மூலமாவும் மேல வந்திருக்குன்னு நம்ம எடுத்துக்க முடியும். சரி, தமிழகத்தோட வளர்ச்சி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வந்து அது என்ன பேஸ்டா இருக்குங்க நீங்க பார்க்கணும். ஒரு நாட்டோட வளர்ச்சி வந்து எதன் ஆதாரமாக கொண்டு இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கணும். தமிழகத்தோட வளர்ச்சி எதில் ஆதாரமாக கொண்டிருக்குன்னா, தமிழகத்தை இண்டஸ்ட்ரியலிஸ்ட் உலகத்திலே பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கிடையாது. எல்லா பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டும் மகாராஷ்டிரா குஜராத்காரங்க தான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், தமிழகத்தோட இண்டஸ்ட்ரீஸ் 1-2 பேர் இருப்பாங்க. அப்ப தமிழகம் எப்படி இந்தியாவிலே மோஸ்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஸ்டேட், அதிக இண்டஸ்ட்ரீஸ் கொண்ட ஸ்டேட் தமிழகம் ஆச்சு. தமிழகம் தான் இன்னைக்கு இருக்குது. தமிழகத்துக்கு கிட்ட கூட கிடையாது. மகாராஷ்டிரா அது உங்களுக்கு ஏன் அப்புறம் காரணத்தை பின்னால் சொல்றேன். மகாராஷ்டிரா கிடையாது, அதிக இண்டஸ்ட்ரீஸ் உள்ள ஸ்டேட் தமிழ்நாடு தான். அப்ப உங்களுக்கு தெரியும் வியாபாரிகளோட மைண்ட் செட் என்ன, தங்களுக்கு எங்க வருமானம் அதிகமோ அங்க வியாபாரம் பண்ணுவாங்க. இதுதான் வியாபாரிகளோட மைண்ட் செட். தங்க இண்டஸ்ட்ரி எங்க தொடர்ந்து நடத்தக்கூடிய அளவுக்கு நாலேஜ் ஸ்கில் இருக்கோ அங்கதான் வியாபாரம் தருவாங்க. அதுதான் வியாபாரிகள் வந்து தங்களுடைய இண்டஸ்ட்ரி தொடர்ந்து ரன் பண்றதுக்கு ஒரு காரணமா இருக்கும் சொல்லி அவங்க நினைக்கிறது. அப்ப தமிழ்நாடு தன்னுடைய வளத்தை எதன் ஆதாரமாக பேஸ் பண்ணிருக்கு? தமிழ்நாட்டு தண்ணீர் நிறைந்த ஸ்டேட்டா? கிடையாது. தமிழ்நாட்டுல பச்சை பசை கிடையாது.
அப்ப என்னத்து மேல தமிழ்நாடு தன்னுடைய வளர்ச்சியை பேஸ் பண்ணிருக்குன்னா கல்வி. தமிழ்நாட்டுக்கு இணையா கல்வியை இந்த பார்ப்பா இப்படி கல்வி இருக்குன்னு சொல்லக்கூடிய மாநிலம் கிட்டத்தட்ட எதுவுமே கிடையாது. கேரளாவை காமிக்கலாம். கேரளால வந்து நீங்க பாத்தீங்கன்னா பிரைமரி எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்கும், 12th வரைக்கும் நல்லா இருக்கலாம். அந்த ஹையர் எஜுகேஷன் வருது பாருங்க, அதுதான் இண்டஸ்ட்ரீஸ் தேவை. இந்த ஹையர் எஜுகேஷன்ல தமிழ்நாட்டை அடிச்சுக்க வேற எந்த ஸ்டேட்டுமே கிட்டத்தட்ட இந்தியாவில கிடையாதுன்னு சொல்ற அளவுக்கு தமிழ்நாட்டுல ஹையர் எஜுகேஷனோட குவாலிட்டி கூட. அதுக்கு இந்தியாவே அதிகமான பிஎஸ்சி வாங்குறவங்க தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. இந்தியாவே அதிகமான என்ரோல்மெண்ட் ரேஷியோ வாங்க, பள்ளியிலிருந்து காலேஜுக்கு போறவங்க இந்தியாவிலே அதிகமான இருக்கிறவங்க தமிழ்நாடு தாங்க. வெளிநாடுகளுக்கு சமமான அளவுக்கு காலேஜுக்கு போறாங்க. அப்ப எஜுகேஷனுக்கு இத்தனை வருஷமா 60 வருஷமா திராவிட கட்சியை கொடுத்த முக்கியத்துவத்தினால இன்னைக்கு தமிழ்நாடு மேல வந்துருச்சு. அதுக்காக தான் தொடங்கவும் பட்டது. அப்ப கல்வி தமிழ்நாட்டை மேல வருது. தமிழ்நாட்டோட பேஸ் வந்து எந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அம்பானி இருக்காரு, அம்பானி குஜராத்காரரு, அதானி குஜராத்காரரு, குஜராத் இண்டஸ்ட்ரியல் அவங்க ஊர்ல தொடங்குவாங்க. வெளியூர்ல இருந்து வெளிநாடுகள் இருந்து தமிழ்நாடு தொடங்குகிறார்கள் என்றால் தமிழகத்தின் கல்வி மேல் கட்டமைக்கப்பட்டதுதான் தமிழகத்தோட இண்டஸ்ட்ரியல் தொழில் வளர்ச்சி. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். வேற யார் மேல தமிழகத்தின் கல்வி மேல கட்டமைக்கப்பட்டது தமிழகத்துடைய தொழில் வளர்ச்சி. அதனால அந்த கல்வியை கூட்டவங்க நம்ம பார்க்கலாம். ஐயா பெருந்தலைவர் காமராஜர் ஆரம்பிச்சாரு, அந்த பணியை செவ்வனே இவங்களும் செஞ்சுட்டு வராங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். முதல்ல தொடக்க கல்வி, முதல்ல பிரைமரி எஜுகேஷன், எல்கேஜி யூகேஜி ஆரம்பிச்சு இன்னைக்கு காலேஜ்ல படிக்கிற முதல் தலைமுறை பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுற வரை கவர்மெண்ட் எல்லாம் செய்யுதுன்னா அப்ப காலேஜ் எஜுகேஷனுக்கு நீங்க மேல வந்துட்டோம். அது வரைக்கும் கல்வியை தமிழக அரசு கவர் பண்ணி வச்சிருக்கு யாரா இருந்தாலும். அப்ப அது ஒரு நல்ல விஷயம் தான். அப்ப இந்த கல்வி மேல கட்டமைக்கப்பட்ட இண்டஸ்ட்ரியல் பேஸ் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அப்ப 1991 இந்தியா வந்து உலக தாராளமயமாக்கல் கொள்கை வரும்போது இந்தியா தாராளமயமாக்கப்படுது. அப்போ வெளிநாடுகள்ல இருந்து இண்டஸ்ட்ரீஸ், வெளிநாடுகள்ல இருந்து இங்குள்ள இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பிரைவேடைஸ் பண்ணும்போது நிறைய தொழிற்சாலைகள் தொடங்குறாங்க. அப்போ 91 நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டரா இருக்கிறாரு, மன்மோகன் சிங் வந்து பைனான்ஸ் மினிஸ்டரா, நிதி அமைச்சரா இருக்கு. அப்பதான் இந்த ஃபார்ம் தொடங்கப்படுது. மெதுவா இந்தியா இண்டஸ்ட்ரியலைஸ் ஆகுது. அப்படி இண்டஸ்ட்ரியலைஸ் ஆகும்போது மெயினா உள்ள வர ஆரம்பிச்சவங்க தான் இந்த சாப்ட்வேர் கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வருது. அப்பவே வந்து தமிழ்நாட்டுல வந்து அந்த சமயத்துல கொஞ்சம் கெட்டாச்சின்னு சொல்ல மாட்டேன், 91, 96 தமிழ்நாடு பிரிச்சு உங்களுக்கே தெரியும். அப்ப கொஞ்சம் பின்னால ஒரு ஸ்டெப் நம்ம பின்னால இருந்தோம். அதனால என்னாச்சுன்னா முன்னால முந்திக்கிட்டு போய் பெங்களூர் இந்த ஹப் ஆயிடுச்சு, டெக்னாலஜி ஹப் ஆயிடுச்சு, ஹைதராபாத் டெக்னாலஜி ஹப் ஆயிடுச்சு. பட் 96 இருந்து இன்ன வரைக்கும் தமிழ்நாடு யார் ஆட்சியில இருந்தாலும் அவங்க பின்னங்கல ஒரு போட்டி இருந்தாங்க. அந்த 4 வருஷம் ஒரு ஆட்சி இருக்கும்போது நமக்கு தமிழகத்துல இண்டிபெண்டன்ட் ஆட்சி இல்லாதனால நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். அது என்ன பீரியட் நான் சொல்றேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அப்போ இந்த பீரியட் நீங்க பாத்தீங்கன்னா தமிழகத்தோட இண்டஸ்ட்ரியல் குரோத்தை பத்தி நம்ம பேசும்போது எல்லாருக்குமே ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா எல்லா இண்டஸ்ட்ரியும் கொண்டு மெட்ராஸ்லயே வைக்கிறாங்க, அப்ப கொஞ்சம் கொங்கு நாட்டுல வைக்கிறாங்க, தென் மாவட்டங்கள்லயும் மற்ற வட மாவட்டங்கள் இண்டஸ்ட்ரீஸே இல்ல அப்படிங்கிற ஒரு குறை வந்துச்சு. அப்ப நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? அப்போ அங்க கல்வி எல்லாம் இல்லையா? கண்டிப்பா போய். ஏன்னா தென் மாவட்டங்களான 3 மாவட்டங்கள், மெயின் 3 மாவட்டங்கள். அப்போ தென்காசி தனி மாவட்டம் கிடையாது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி. அது தூத்துக்குடி கன்னியாகுமரியோட ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, இன்னைக்கும் சென்னையோட மேல, திருநெல்வேலி கிட்டத்தட்ட கொஞ்சம் தான் கீழே இருக்கும். அப்ப இந்த 3 மாவட்டங்களையும் கல்வி அறிவு அந்த மாவட்டங்களும் சார்ந்து வந்தவங்க சொல்ற கல்வி அறிவு குறைச்சலே கிடையாது. நல்ல தரமான கல்விகள் உண்டு. அப்போ இண்டஸ்ட்ரீஸ் நேச்சுரலாவே அங்க போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வியாபாரங்கள் இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுவோம், தனக்கு தேவையான தன்னை இண்டஸ்ட்ரிக்கு தேவையான அறிவுத்திறன் அங்க இருந்துச்சுன்னா அவங்க இண்டஸ்ட்ரி வைப்பாங்க. அதுக்குள்ள அடித்தளம் கவர்மெண்ட் அமைச்சு கொடுத்ததுன்னா அந்த இடம் வளரும். அப்ப தென் மாவட்டங்கள் ஏன் வளரல? தென் மாவட்டங்களுக்கு சாதிய பிரச்சனைகளால வளரல. இப்ப முதல்ல நீங்க இன்னைக்கு பாத்தீங்க இல்லையா, ஹியூண்டா இண்டஸ்ட்ரி நீங்க இருக்கிற அந்த ஸ்ரீபெரும்புதூர் அந்த கார் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு காலத்துல நாங்க சிறுபிள்ளையா இருக்கும்போது திருநெல்வேலி மாவட்டங்கள் சிறுபிள்ளையா இருக்கும்போது அங்கதான் வர மாதிரி பிளான், திருநெல்வேலி சரௌண்டிங்ல தூத்துக்குடி பக்கத்துல வர மாதிரி தான் பிளான் இருந்துச்சு. ஏன்னா அதை வச்சு தூத்துக்குடி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், தூத்துக்குடி போட்டு யூஸ் பண்ணி பண்ணலாம்னு பிளான். அந்த சமயத்துலதான் பண்ணாங்க. அந்த சமயத்துலதான் வரலாறு காணாத ஒரு மிகப்பெரிய சாதிக்கல கூட தென் மாவட்டங்கள்ல வெடிச்சது. அதனால இண்டஸ்ட்ரியலிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, எதுக்கு நமக்கு பிரச்சனை இடத்துக்கு போகணும், நீங்க ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. சரி, இது நீங்க தென் மாவட்டங்கள் நீங்க பெரும்பான்மையா நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட அதிமுக கோட்டைன்னு சொல்லலாம். அதிமுக தான் தென் மாவட்டங்கள் ஸ்ட்ராங்கான கட்சியா இருக்கும். திமுக வந்து என்னைக்குமே டிஸ்டன்ட் நம்பர் 2 சொல்லுவாங்க, டிஸ்டன்ட் நம்பர் 2 தான் இருக்கும். அப்ப முதலா இதுக்கு வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது என்னன்னா, கலைஞர் பீரியட்ல நாங்குநேரியில ஒரு ஐடி பார்க் தொடங்குறாங்க. இங்க டைட்டில் பார்க் தொடங்கும் போது அங்க ஐடி பார்க் தொடங்குறாங்க. நல்ல ஒரு இனிஷியேட்டிவ், நல்ல அக்ரிமெண்ட் எல்லாம் போடுறாங்க. பட் அன்பார்ச்சுனேட் 2001 அவங்க ஆட்சி மாறி ஜெயலலிதா அம்மையா வந்தோடனே அதை இன்சென்டிவ் இல்லாம அதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அது போச்சு. தமிழகத்துக்கு தென் தமிழகத்திற்கு வந்த ஒரே இண்டஸ்ட்ரியல் இன்சென்டிவ் அதுவும் அங்க க்ளோஸ் ஆகி போச்சு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா யாருமே தென் மாவட்டங்களை கவனிக்கல அப்படிங்கறத ஒரு நிதர்சனமான உண்மை. ஏன்னா என்னத்தை பண்ணா ஜாய் சண்டை போட்டோன்னு யாரும் வரமாட்டாங்கன்னு இவங்களே கண்மூடி இருந்துட்டாங்க. அதுவும் அதிமுக இந்த இடத்துல ஏன் பெரிய குறை சொல்லுவாங்க, நீங்க தான் ஆட்சியில இருந்தீங்க, உங்களுக்கு கண்மூடிட்டு ஓட்டு போட்ட மக்கள் தென் மாவட்ட மக்கள், நீங்க உங்களுக்கு ஒண்ணுமே செய்யலைங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. அப்ப இந்த அரசாங்கம் வந்து என்ன பண்ணுதுன்னா இப்போ தொழில் முயற்சி கொஞ்சம் தென் மாவட்டங்களுக்கு போகுது. அந்த டிவி கார்மெண்ட்ஸ் வின்ஃபாஸ்ட் வந்திருக்காங்க தூத்துக்குடியில,
தூத்துக்குடியில் இப்போ டெவலப்மெண்ட் வருது. ரெண்டாவது ஒரு மிக மிக முக்கியமான இண்டஸ்ட்ரி என் சொந்த மாவட்டமான திருநெல்வேலி மாவட்டத்தில் வருதுன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஹுவாஷியாங் அப்படிங்கிற ஒரு நான் லெதர் ஃபுட்வேர், லெதர் இல்லாத ஒரு ஃபுட்வேர் கம்பெனி, உலகத்திலே மிகப்பெரிய ஃபுட்வேர் கம்பெனில ஒன்னான அவங்க ஒரு ஃபேக்டரி அங்க தொடங்குறாங்க. 20,000 பேருக்கு டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும் சொன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பரவாயில்ல, இறுதியா தென் மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி வருது. ஏன்னா தென் மாவட்டம் சாபக்கேடுனா உயர் கல்வி, நல்ல கல்வி இருக்கு, ஆனா என்ன வேலை வாய்ப்பு எல்லாருமே சென்னைக்கு வர வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டதான் தென் மாவட்டத்தில் சாபக்கேடு. எல்லா வீட்லயும் ஒரு 2 பேர் சென்னையில இருப்பாங்க, ஆனா பெரியவங்க மட்டும் இருப்பாங்க. ஏன்னா அங்க வேலை வாய்ப்பு கிடையாது. பிள்ளைங்க நல்லா படிச்சிருக்கோம், அவங்க படிப்புக்கு அங்க வேலை வாய்ப்பு கிடையாது. எல்லாரும் சென்னையிலயோ டெல்லியிலயோ எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்துல நாசரேத் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா கிட்டத்தட்ட என்ன சொல்றாங்கன்னா அந்த ஊர்ல இருக்கவங்க சொல்லுவாங்க 100-150 நாடுகள்ல அந்த ஊர்ல இருக்கவங்க இருக்காங்க. தமிழகத்துல எல்லா ஊர்லயும் அந்த ஊர்ல இருக்காங்க. ஏன்னா அந்த ஊர்ல செய்யறதுக்கு ஒண்ணுங்க எல்லாரும் வெளியில புலம்பெயர்ந்து, அதாவது தமிழக இன்டர்னல் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவாங்க, இன்டர்னல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அவங்க சூழ்நிலை தள்ளப்படுறாங்க. இப்படி எஜுகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால தென் மாவட்டங்கள் என்னைக்குமே இண்டஸ்ட்ரியல்காரங்க தொடங்க ஆசைப்பட்டாலும் இந்த சாதிக்கிற ஒரு சூழ்நிலைனால தொடங்கவே இல்லை. அது ஒரு சேலஞ்சா எடுத்து வின்ஃபாஸ்ட் தொடங்கி வின்ஃபாஸ்ட் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ஹுவாஷியாங்கும் திருநெல்வேலியில யூனிட் செட் பண்ண போறாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சரி, நம்ம ஊர் மக்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி வருது, நம்ம ஊர் இனி டெவலப் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்றைக்குமே ஒரு நம்பிக்கை, தென் மாவட்டங்கள் ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. ஏன்னா திறமையான மக்கள், நாங்க பல நாள் திறமையான மக்கள், உழைக்கிறதுக்கு யோசிக்காத மக்கள் எல்லாரும் இருந்தும் அவங்க வளரலைன்னா அதுக்குள்ள காரணம் இதுதான். அப்ப இந்த கவர்மெண்ட் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணி நீங்க தென் மாவட்டங்களுக்கும் நீங்க போங்க அப்படின்னு இவங்களை அனுப்பி வச்சு இந்த ஹுவாஷியாங் மெமராண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ஃபுட்வேர் கம்பெனியை திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடங்கணும் இருந்தாங்க. திடீர்னு இப்ப என்ன ஆகுது, நவம்பர் 15 ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி நாங்க தமிழ்நாட்டில் தொடங்கல, நாங்க ஆந்திராக்கு போறோம், எங்க இண்டஸ்ட்ரி ஆந்திராவில் இடம் முக்கியம், குப்பம் ஆந்திராவில் தொடங்கிறோம் அப்படின்றாங்க. சரி, என்னடா குப்பத்துக்கு எங்க ஆந்திராவில் எங்க தொடங்க? குப்பம் என்பது சந்திரபாபு நாயுடு, ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்களோட தொகுதி. அப்ப இதுக்கு பின்னால் உள்ள பாலிடிக்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த ஹுவாஷியாங் 2 டைப்பா ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு இருக்கு, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு இண்டஸ்ட்ரி பேச்சுவார்த்தை இருக்கும்போது 3-4 பேர் பேச்சுவார்த்தை இருப்பாங்க, சும்மா வார்த்தைகள் இங்க தொடங்குறேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் பேச்சுவார்த்தை போறது, அது ஒரு தரப்பு. ரெண்டாவது மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் சைன் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போறது இது நடக்காது சென்ட்ரலா. ஏன்னா எல்லாத்தையும் ஒரு கம்பெனிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. பல லீடிங் மைண்ட்ஸ், பெரிய புத்திசாலிகள் உட்காந்து தொடங்கலாம் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி 1க்கு 10 தடவை அந்த விஷயத்த முன்னுக்கு பின்னால் ஆலோசிச்சு எல்லா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லுவாங்க, நல்லது கெட்டதையும் பார்த்து அதுக்கப்புறம் தான் மெமராண்டம் சைன் பண்ணுவாங்க. சும்மா போட்டு கையெழுத்து போட்டுற மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பல ஆண்டுகளான கிரவுண்ட் ஒர்க் அவங்க பண்ணிட்டு தான் அவங்க போடுவாங்க. இந்த இடம் பெஸ்ட்னு தொடங்கணும், இந்தியாவில் தொடங்கணும் பெஸ்ட் பண்ணுவோம், இந்தியாவில் எந்த இடம் சூஸ் பண்ணி ஒரு டைம் ஆகும். எல்லா கிரவுண்ட் ஒர்க்கையும் பண்ணிட்டு ஒரு கம்பெனி கையெழுத்து போடுவாங்க. அப்படி ஹுவாஷியாங் கையெழுத்து போட்டுதான் தமிழ்நாடு கவர்மெண்டோட நாங்க எங்க இண்டஸ்ட்ரியை திருநெல்வேலியில தொடங்குவோம் கையெழுத்து போடுறாங்க. போட்டது இந்த 15ஆம் தேதி, நவம்பர் 15ஆம் தேதி. இல்ல நாங்க இங்க தொடங்கல, ஆந்திராக்கு மாத்திரம். எதிர்கட்சியில் வழக்கம் போல, குறிப்பா பிஜேபி, அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு தான் நியூஸ், எல்லா நியூஸ் அவங்களுக்கு தான் முதல்ல வரும். அது ஏங்கிற காரணம் உங்களுக்கும் தெரியும். அது எப்படி பாருங்க, தமிழக அரசு சரியில்லை, அதனால இங்க தொடங்க வேண்டிய இண்டஸ்ட்ரி அங்க தொடங்க போகுது, அதனால தமிழக அரசு சரி. வழக்கமா அவங்க ஜாயின் பண்ணோம்னா இபிஎஸ் ஜாயின் பண்ணிக்குவார். ஆமா தமிழக அரசு தொழில் வளர்ச்சி இல்லை, அவர் பிரிவில் அந்த 4 வருஷம் தமிழ்நாடு வளர்ச்சி எவ்வளவு பின்னால போச்சுங்கிறது கவர்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. அவர் பேசவே கூடாது, தகுதி இல்லாத ஒரு நபர் அவர். அப்போ இவ்வளவு பேசும்போது ஒரே ஒரு கருத்து நயினார் நாகேந்திரன் நான் கேட்க விரும்புறேன். நீங்க தான் ஆட்சியில் இருக்கீங்க, பீகார் என்னத்தை கிழிச்சிருச்சு, எங்க மேல போயிருச்சு? நீங்க தான் ஆட்சியில் இருக்கீங்க, எம்பி எங்க போயிருச்சு? 1 வருஷம் 2 வருஷமா இல்ல, 20 வருஷமா இருக்கிறீங்க, என்னத்தை பண்ணிட்டீங்க நீங்க? அதை பார்க்கும்போது தமிழ்நாடு இன்னைக்கு எங்க இருக்கு, தமிழ்நாடு கண் கூட தெரியுது. அதாவது இப்ப இந்தியாவை பார்த்து ஒரு பெரிய வளர்ந்த நாடு ஜெர்மனி இந்தியா நல்லா இல்லைன்னு சொன்னா பரவாயில்ல, சரி ஜெர்மனி வளர்ந்த நாடுப்பான்னு சொல்லிட்டு போயிடலாம். இந்தியாவை பார்த்து உலகத்திலேயே ஏழ்மையா இருக்க ஒரு நாடு இந்தியா நல்லா இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு சிரிப்பு தானே வரும். அதே மாதிரிதான் கேவலமான இருக்க நிலைமைகள், நம்ம எக்கனாமிக்கலி கேவலமான இருக்க நிலைமைகள் ஸ்டேட்டுகள் நம்மளை பார்த்து நீங்க சரியில்லைன்னு சொல்ற மாதிரி இருக்குது பிஜேபியோட அந்த குற்றச்சாட்டு. சரி, இதுல என்ன பாலிடிக்ஸ் உடைக்கும் போது நீங்க பார்க்கும்போது சில விஷயங்கள் இந்திய அரசியல் இது முன்னாடி கிடையாது. 2014 காங்கிரஸ் ரூல் பண்ற வரை கிடையாது. பிரஷர் பண்ணி எல்லாம் பண்ணி ஒரு வாரத்தை கொண்டு வர பார்ப்பாங்க, இல்லைன்னா விட்டுருவாங்க. மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணிட்டா விட்டுருவாங்க. இந்த பிரச்சனைகள் எப்போ தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். சில விஷயங்கள் அரசியல் இந்தியா லெவல்ல நீங்க யோசிச்சு பார்த்தா தான் பின்னால பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியும். சும்மா அவங்க சொல்லிட்டு போயிருவாங்க, நம்மளுக்கு உட்காந்து வாட்ஸ்அப் பார்த்து பார்க்க கூடாது. உத்தவ் தாக்கரே கவர்மெண்ட் மகாராஷ்டிரால இருக்கும்போது, மகாராஷ்டிரா தான் டிஃபால்ட் ஸ்டேட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. இந்தியாவுக்கு வர்றவங்க மகாராஷ்டிரா தான் போவான்
அப்படிங்கிற டிஃபால்ட் ஸ்டேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்ற அளவுக்கு மகாராஷ்டிரா பெரிய கவர்மெண்ட். அப்ப மகாராஷ்டிரா தான் செமி கண்டக்டர் சொல்றாங்கல்ல, இன்னைக்கு சிப்னு சொல்லல, சிப் மேனுஃபேக்சர் பண்ண இண்டஸ்ட்ரி மகாராஷ்டிரா கவர்மெண்ட் பேசி ஓகே ஓரளா ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, வழக்கம் போல மத்தியில் இருக்க பிஜேபி கவர்மெண்ட் அவங்களுக்கு குஜராத் தான் இன்னைக்குமே ஒரு கண்ணில் வெண்ண மத்த எல்லாம் சொன்னாங்க, எல்லாம் பேசிக்குவாங்க, எல்லாத்தையும் குஜராத் தான் கொடுக்கணும் பேசி அந்த இண்டஸ்ட்ரியை தட்டி குஜராத்ல கொண்டு போயிட்டாங்க. இங்க ஓகேன்னு சொன்ன இண்டஸ்ட்ரி குஜராத்துக்கு போயிடுச்சு. அப்ப இதெல்லாம் இதுக்கு முன்னாள் உள்ள பழக்கங்கள்லாம் கிடையாது தமிழ் இந்தியாவில். நீங்க புரிஞ்சுக்கணும், தொடங்கிட்டு போறான் போ, நமக்கு அங்க பிரசன்ஸ் இருக்கா போயிட்டு போறதுக்கு முன்னால கன்வின்ஸ் பண்ண போவாங்க, இல்லைன்னா முடிச்சுட்டு போயிருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் கலைச்சு விட்டு வேற இடத்துக்கு கூட்டு போற பழக்கம் வந்து இதுக்கு முன்னால கிடையாது. அப்போ இதுக்கு முன்னால இந்த உதாரணம் இருந்திருக்கு மகாராஷ்டிராலையும். ஆனா மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எங்க சைன் பண்ணலன்னு நினைக்கிறேன். இங்க மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்றதுன்னா கிட்டத்தட்ட கான்ட்ராக்ட் முடிஞ்ச மாதிரி அவ்வளவு இருந்ததுக்கு அப்புறம் அங்க கூட்டு போறது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பண்றது மிக தப்பான ஒரு விஷயம். இல்ல அவர் பண்ணிருக்க கூடாது. ஏன்னா ஆந்திராவும் தமிழ்நாட்டுக்கு எந்த இஷ்யூஸ்மே இருந்தது இல்லை. கிட்டத்தட்ட ஒரு நேச மாநிலங்கள் மாதிரி தான் நம்ம இன்னைக்கு ஆந்திராவோட இருந்திருக்கோம். இப்படி சைன் பண்ணி செட்டிலான ஒரு ப்ராஜெக்டை தட்டி கொண்டு போறது ஒரு தவறான முன்னுதாரணத்தை செட் பண்ணும் இந்த ரிலேஷன்ஷிப்ல. ஏன்னா ஆந்திராவோட பார்டர்ல தமிழ்நாடு சென்னை இருக்கிறதுனால ஆந்திராக்காரங்க எவ்வளவு பெனிஃபிட் வந்திருக்காங்க அவருக்கும் தெரியும். அப்படி இருந்தா அவர் பண்ணது இந்த ஒரு விஷயம் மன்னிக்க முடியாத தவறு தான். அப்ப இது நடந்ததுனால நீங்க ஒரே ஒரு விஷயம் தான் கேள்வி, என்னைக்கும் ஒரு விஷயம் நடக்கும்போது எந்த ஒரு விஷயத்தை அரசியல் அந்த வாழ்க்கை ஒரு கேள்வி கேட்கணும். இது ரெண்டு விஷயம், இதனால் யார் பயனடைகிறார் ஒண்ணு, ரெண்டாவது இது யார் மூலமா நடந்திருக்கும் அப்படின்னு நீங்க பாக்கணும். அப்ப இதுல ரெண்டு பிளேயர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஒண்ணு தமிழ்நாடு கவர்மெண்ட், இன்னொன்னு ஆந்திரா கவர்மெண்ட். சரி, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆந்திரா கவர்மெண்ட் ஒரு ஸ்டேட். ஆந்திரா கவர்மெண்ட் வந்து சந்திரபாபு நாயுடு பார்த்து வாஸ்தவங்க வந்து வணக்கம் மட்டும் ஐயா ஐயான்னு வந்து கூட்டு போற அளவுக்கு அவர் ஒன்னும் பெருசா சாதிச்சிடல. அவர் ஸ்டேட்டோட தமிழ்நாடு ஒன்னும் குறைஞ்சு போயிடல. அப்ப ஹூஸ் ஒன் த டீல்? இந்த காரியத்தை யார் தமிழ்நாட்டுல ஷிஃப்ட் பண்ணி போயிருக்க முடியும், யாரால முடியும் யோசிச்சு பாருங்க. சந்திரபாபு நாயுடுவும் கிடையாது, ஸ்டாலினும் கிடையாது. ஸ்டாலின் தான் ஸ்டேட் அனுப்ப மாட்டாரு. ரெண்டு பிளேயர்ஸ். சந்திரபாபு நாயுடுவால் தான் சொந்த ஸ்ட்ரெங்க்னால அப்படி பாஞ்சு போயிட்டான்னு ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா வெறும் சாஃப்ட்வேர் மட்டும் தான் ஆந்திரா இண்டஸ்ட்ரினா கண்ண மொழி தமிழ்நாட்டு வருவாங்க. அப்ப அந்த இண்டஸ்ட்ரி சாஃப்ட்வேர் கிடையாது. அந்த இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு தமிழ்நாட்டை விட்டு வெளில போறானா அப்ப பின்னால யார் இருந்திருக்கா? நான் ஒண்ணுமே சொல்ல, நீங்க முடிவு பண்ணிக்க. உங்களுக்கு தெரியும் இதற்கு பின்னால் யார் இருந்து மறைமுகமா பண்ணிருக்கா உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த தேதி ரொம்ப முக்கியம். எப்ப அனௌன்ஸ் பண்றாங்க இந்த ஷிஃப்ட் பண்றத யோசிச்சு பாருங்க. நவம்பர் 15ஆம் தேதி அனௌன்ஸ் பண்றாங்க. இன்னைக்கு நவம்பர் 15. இந்த நாள் ரொம்ப முக்கியம். எல்லாம் பேசி நவம்பர் 14ஆம் தேதி முடிச்சுட்டு நவம்பர் 15 அனௌன்ஸ் பண்றோம். ஈவினிங் 14 and 15 14 ஈவினிங் மேல 15 காலையில அவங்க அனௌன்ஸ் 15ஆம் தேதி அனௌன்ஸ் பண்றாங்க. அப்ப நம்ம 15 தான் சொல்லணும், அனௌன்ஸ் பண்ற டேட் தான். என்னடா என்ன இன்னைக்கு நவம்பர் 15 அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அக்டோபர் 15 அனௌன்ஸ் பண்ணா நீங்க யோசிக்கலாம். இப்படி நம்ம யோசிக்கிறதுனால அரசியல் இல்லாம நம்ம மக்களை ஏமாத்துறாங்க. எல்லாம் நவம்பர் 14 என்ன அப்படி 15 என்ன முக்கியமான டேட் நீங்க கேக்குறீங்க இல்லையா? நவம்பர் 14 தான் பீகார் தேர்தல் முடிவுகள் வந்த நாள். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நவம்பர் 14 பீகார் தேர்தல் முடிவுகள் வந்த நாள். தேர்தல் என்ன முடிவு வந்து உங்களுக்கே தெரியும். பிஜேபி பெருவாரியான இடத்துல ஜெயிச்சு மிக ஒரு ரிசல்ட்டிங் தம்பிங் விக்டரிம்பாங்க. அது ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க இந்த டிரான்ஸ்பர் பண்ணி தமிழ்நாட்டுல இருந்து துணிகரமாக அந்த ப்ராஜெக்டை கொண்டு ஆந்திரா கொடுக்குறாங்க. ஏன்னா ஆந்திரால அவங்களோட கோலிஷன், அவங்களோட கவர்மெண்ட் அங்க இருக்கு. அப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா பீகார நம்ம ஜெயிச்சிட்டோம், மெஜாரிட்டியா ஜெயிச்சிட்டோம். இனி அடுத்து தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கிடைக்கணும்னு சொல்லி அவங்க பண்ண ஒரு முயற்சியாட்ட நான் இதை பாக்குறேன். ஒருவேளை நவம்பர் 14 பீகார்ல அவங்களுக்கு இந்த எலெக்ஷன் ஒரு மாதிரி போய் அவங்களுக்கு விரோதமா போயிருந்தா நிச்சயமா இந்த 15ஆம் தேதி அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்காரு. அப்ப 15ஆம் தேதி இந்த அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு காரணம் யாரு? மத்திய அரசு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பீகார் தேர்தல், பீகார் இஸ் சேஃப் இன் பாக்கெட், பத்திரமா நம்ம பாக்கெட்ல வந்துருச்சு. இனி தமிழ்நாடு அரசுக்கு நம்ம குறைச்சல் கொடுக்கணும்னு அடுத்த நாளே வேலையை பண்ற இந்த வேலை வந்து சந்திரபாபு நாயுடு பண்ண மாட்டார். இது யார் பண்ணுவாங்க அப்படிங்கிற உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த வேலையை ஆரம்பிச்சு அது பிஜேபி ஸ்டேட் கொடுத்து போனாதான் நீங்க பிஜேபி கூட சொல்லுவீங்க. அதனால சந்திரபாபு நாயுடு கொடுப்போம்னு சொல்லி அவர் கொடுத்துட்டாங்க. சந்திரபாபு நாயுடு இந்த இடத்துல யோசிச்சிருக்கணும். வேற இடத்துல போட்டு தன்னோட சொந்த கான்ஸ்டிடுவன்சில அவர் டக்குன்னு தூக்கிட்டு போய் இந்த இண்டஸ்ட்ரியை கொடுத்து அவர் தூக்கி போட்டார். இப்ப இது வந்து பாரம்பரியமா தமிழகத்துக்கு ஆந்திராவோட ரிலேஷன்ஷிப்பா கொஞ்சம் ஒரு மன வருத்தம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை விட்டுட்டு தான் போயிருக்காரு சந்திரபாபு நாயுடு. அது கேட்டா 1000 காரணம் சொல்ல. காம்படிஷன் இருக்கு, நல்லதா. காம்படிஷன் எப்போ இருக்கலாம்? ஒரு இண்டஸ்ட்ரியை போட்டு வாங்க வந்ததுக்கு அப்புறம் மெமராண்டம் சைன் பண்ணதுக்கு அப்புறம் காம்படிஷன் சொன்னீங்கன்னா காம்படிஷன் கிடையாது, அது துரோகம். சந்திரபாபு நாயுடு தட் இஸ் கால்ட் துரோகம். நீங்க பண்ணிருக்க கூடாது. நீங்க ஒரு ஸ்டேட்ஸ்மேன், நீங்க அரசியல்வாதி மட்டும் இல்ல, நீங்க ஒரு ஸ்டேட்ஸ்மேன். நீங்க ஸ்டேட்ஸ்மேன் ஸ்டேட்டஸ்ல இருந்து நீங்க பின்னால போயிட்டீங்க. அப்போ இந்த 15ஆம் தேதி தான் அனௌன்ஸ்மெண்ட் வருதுங்கிறது ஒரு மிக 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 முக்கியமான விஷயம். இப்ப இந்த ஒரு இண்டஸ்ட்ரி போனதுனால தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுல ஆல்ரெடி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. இந்தியாவில மோஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட் தமிழ்நாடு தான். இன்னைக்கு நாளைக்கு வருவாங்க. ஆனா இது என்ன ஒரு பாடத்தை நம்ம கற்பிச்சு கொடுக்குதுன்னா நாளைக்கும் இதே மாதிரி
இண்டஸ்ட்ரீஸ் வந்து கையெழுத்து போட்டு வெளில போறக்கூடிய வாய்ப்பு இருக்கான கண்டிப்பா இருக்கு. அது ஒரு மிரட்டல், ஒரு அச்சுறுத்தல் தமிழக மக்களுக்கு. இந்த பார், நான் நினைச்சா நான் எதையும் செஞ்சு காமிப்பேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்துக்கோன்னு ஒரு மிரட்டலா ஒரு அச்சுறுத்தலா தான் நான் பாக்குறேன். இத என்ன பொறுத்த வரைக்கும் யாரும் ஆட்சியில் இருந்திருக்கலாம், அந்த எதிர்கட்சியா கூட இருக்கலாம், அதை அலோவ் பண்ணி இருந்திருக்க கூடாது. அப்போ இது நமக்கு மத்திய வட்டவர்த்தனமா வெளிப்படையா தெரியுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இண்டஸ்ட்ரி தமிழகத்தோட கையெழுத்து போட்டுட்டு வெளியில போகுது அப்படின்னா அதற்குடைய காரணம் மாநிலங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. நீங்க சில விஷயங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். கொரியன், தைவானீஸ், ஜாப்பனீஸ் 3 கம்பெனிஸ்க்கும் அவங்களோட டிஃபால்ட் பிளேஸ் வந்து சென்னை. ஏன்னா தே ஆர் வெரி கம்ஃபர்டபுள். அவங்களுக்கு அங்க வந்து நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ் செட்டப் இருக்கும். அது எஸ்பெஷலி கொரியன் கம்பெனிஸ்க்கு, ஹியூண்டாய் எல்லாம் பாருங்க கொரியன் கார் கம்பெனி தான். எல்லா கொரியன் கம்பெனிஸ்க்கு ஒரு கம்ஃபர்டபுள் பிளேஸ் அவங்க சென்னையை ஃபீல் பண்ணுவாங்க, தமிழ்நாட்டை ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இது நான் பிளேஸ். பல வருஷங்களா முதல்ல ஹியூண்டாய் எப்போ தொடர்ந்து 90கள் இன்ன வரைக்கும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அது அட்மாஸ்பியர் உங்களுக்கு தெரியும். அதை மீறி அவங்க தமிழ்நாட்டை விட்டு வெளில போறாங்கன்னா ஒரு மிகப்பெரிய சக்தி, மாநிலங்களையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய சக்தி அவங்க அங்க ஷிஃப்ட் பண்ண சொல்லியிருக்கு, அவங்கள ஃபோர்ஸ் பண்ணியிருக்குன்னு தான் நான் அதை எடுத்துக்குவேன். இந்த இடத்துல தமிழக மக்கள் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய நலம் விரும்பிகள் யாரா இருந்தாலும் அவங்களத்தான் நம்ம என்றைக்குமே நம்ம ஆதரவு கொடுத்து மேல தூக்கணும். இது நம்ம தமிழ்நாட்டோட பாலிடிக்ஸ். என்னைக்குமே நம்ம ஏன் தமிழ்நாடு நல்லா இருந்துக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீஜனல் பார்ட்டிஸே ஓட் பண்ணி மேல கொண்டு போயிருக்கோம். என்றைக்குமே நம்ம நேஷனல் பார்ட்டிஸ்க்கு நம்ம ஓட் பண்ணதில்லை. அப்போ அந்த ரீஜனல் பார்ட்டிஸ் ஓட் பண்றதுக்கும் நேஷனல் பார்ட்டிக்கு ஓட் பண்றதுக்கும் என்னடா வித்தியாசம் நீங்க கேட்கலாம். இருக்கு. இப்ப நீங்க ஒரு நேஷனல் பார்ட்டியோட ரூலர் வச்சீங்கன்னா அவர்கிட்ட என்ன சொல்லணும், நான் வந்து எங்க ஹைகமாண்ட் தான் டிசைட் பண்ணும் அப்படின்பார். டெல்லியில உட்காந்து அவன் தமிழ்நாடு தலையெழுத்து நிர்ணயிச்சுட்டு போயிடுவான். அவன் தப்பே பண்ணாலும் இங்க இருக்க சிஎம் கையை கட்டி வேடிக்கை தான் பார்க்கணும். ஆனா உங்களுக்கு பிடிக்கலையோ அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தமிழ்நாடு நல்லா இருந்தாலும் அரசியல் எதிர்காலம். தமிழ்நாட்டை விட்டு மிதிச்சு அனுப்பிட்டு அவங்களுக்கு வேற ஸ்டேட்டே கிடையாது. அப்ப அவன் தமிழ்நாடு அவனுக்கு என்னதான் கொள்ளடிச்சாலும் தமிழ்நாடு வளர்ச்சி காமிக்கணும், அப்பதான் நம்ம வாழ முடியுங்கிறதுக்காகவாச்சும் அவன் தமிழ்நாட்டு நல்லா வச்சிருப்பாங்க ரீஜனல் பார்ட்டி. தமிழ்நாடு இது வந்து அதிமுக திமுக மட்டும் இல்ல, அது எந்த மாநிலமா இருக்கலாம். அந்த ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு அந்த ஸ்டேட் நல்லா இருந்தாதான் அவங்க அரசியல் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு அடுத்த மாநிலத்தை அவங்களுக்கு ஓட்டு கிடையாது. ஆனா நேஷனல் பார்ட்டிஸ்க்கு எல்லா இடத்துலயும் ஓட்டு இருக்கிறதுனால அவங்க தங்களுக்கு எங்க ஆதாயமோ அங்க மாத்திக்குவாங்க, எல்லாம் பண்ணிடுவாங்க. மாநில கவர்மெண்ட்ங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு மியர் பப்பட், ஒரு பொம்மை அரசு தான் மாநில அரசு. அப்போ தமிழ்நாடோட வளர்ச்சிக்கு மேஜர் ரீசன் வந்து நம்ம ரீஜனல் பார்ட்டிஸ், பிராந்திய கட்சிகளுக்காக ஓட்டு போட்டதுனால நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கும். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த 15ஆம் தேதி இந்த இண்டஸ்ட்ரி வெளியில போகும்போது எனக்கு வேதனையா இருக்கு. ஏன்னா நான் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவன். அந்த மாவட்டத்துல சுத்தி பார்க்கும்போது நம்ம மெட்ராஸுக்கு வந்திருக்கேன். எல்லா படிப்பறிவு நல்லா இருக்கும், நிறைய இன்ஸ்டிடியூஷன் மக்கள் படிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனால் அவர்களுக்கு தொழில் வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பு அங்க இல்லையே. அப்போ வேலை வாய்ப்பு கிடைச்சா சந்தோஷமா. மெட்ராஸ்ல வந்து 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ஊர்ல 50,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா. மெட்ராஸ்ல 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறது ஊர்ல 30,000 கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா வாங்கிட்டு போயிருவான். அவங்க எதுக்கு அவங்க கஷ்டப்படுங்க, எல்லாருமே அவங்க ஊர்ல இருந்து சந்தோஷமா இருந்துருக்கு. எல்லாருமே அவங்க ஊர் பெரிய ஊர். அப்ப ஏன் அவங்க புலம்பெயர்ற சூழ்நிலை வருது? கிட்டத்தட்ட போல இன்டர்னல் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான், புலம்பெயர்ற மாதிரி தான். அந்த சூழ்நிலை வர காரணம் அங்க இண்டஸ்ட்ரீஸ் இல்ல. அதை போக்குறதுக்கு இந்த அரசு ஒரு முயற்சி போன இண்டஸ்ட்ரியை கொண்டு வந்தா அதையும் தலைக்கு மேல மண்ணை போட்டு நல்ல தண்ணியை ஊத்தி எல்லாத்தையும் கெடுத்து என்னெல்லாம் தங்களால பண்ண முடியுமோ அதை சில கார் பண்றாங்க. யாரு பண்றாங்க? இதை பண்ணக்கூடிய தகுதி யார் உள்ளவர்கள் உங்களுக்கு என்ன தெரியும். இந்த ப்ராஜெக்டை கெடுத்துட்டாங்க. இந்த ப்ராஜெக்டை கெடுத்த போது எனக்கு என்ன வேதனைனா, தென் மாவட்டங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடி. தென் மாவட்டத்து மக்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும். யோசிச்சு பார்த்து சிந்திச்சு பார்த்து ஓட்டுல மட்டும் இல்லை எல்லா விஷயத்திலையும் சிந்திச்சு பார்த்து செயல்படணும். ஏன்னா இது ஒரு சூழ்நிலை. நம்ம தென் மாவட்டங்களை வந்து ஒண்ணுமே செய்யல குற்றஞ்சாட்டிட்டு மட்டும் இருக்க போறோமா? அதில் வளர்ச்சியை தடுக்க சில பேர் முயற்சி பண்றாங்க. அவங்களுக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்க போறோமா? தென் மாவட்டங்கள் தான் அதை முடிவு பண்ணிக்கணும். மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிற ரோட்ல இறங்கி போராட ஒண்ணுமே நடக்காது. எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கணும் மக்களுக்கு தெரியும். அவங்க அந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கணும். இப்ப இந்த ஒரு இண்டஸ்ட்ரி போனதுனால தமிழகத்துக்கு பெரிய பாதிப்பு இல்லைனாலும் இன்னைக்கு வேற யாரும் குறைக்கும். ஆனால் என்னுடைய மாவட்டமான திருநெல்வேலி மாவட்டம், தென் மாவட்டங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு தான். மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் யூனிட் கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்க. 17,000 பேருக்கு வேலை வாய்ப்பு, நேரடி வேலை வாய்ப்புனா எத்தனை அந்த இடம் சரௌண்டிங்ஸ் வளர்ந்துருக்கும். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு தான். இண்டஸ்ட்ரியல் சார்பில் ஒரு மிகப்பெரிய தடை தான். நாளைக்கு எனக்கு எதுக்கு அங்க இருந்து எடுத்துட்டு போனாங்கன்னு கேட்டா அவங்க ஒரு கவர்மெண்ட் குறை சொல்லுவாங்க. இதனால எடுத்துட்டு போன ஒரு காரணம் சொல்லுவாங்க. அது அப்ப எல்லாரும் ஒரு தொடங்க கூடாதோ அப்படின்னு நினைப்பாங்க. நீங்க அதனால தென் மாவட்டங்களுக்கு பெரிய ஒரு சர்க்கிள் இந்த ப்ராஜெக்ட் வெளியில போனது. அப்போ அதுக்கு அவங்க சொல்ற காரணம், தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்ற காரணம் எனக்கு வந்து நான் ஒத்துக்கிறேன்.
ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க லேண்ட் ஃப்ரீயா கொடுக்குறான்னு சொல்றாங்க, எல்லாம் சொல்றாங்க. தமிழ்நாட்டில் நாங்க லேண்ட் வந்து யாருக்கு ஃப்ரீயா கொடுக்க மாட்டோம், இன்சென்டிவ்ஸ் வந்து மக்களை பாதிக்காத அளவுக்கு தான் இன்சென்டிவ்ஸ் எல்லாம் கொடுப்போம். அதை வச்சு தான் எல்லாரும் இங்க வந்திருக்காங்க, இனிமேல் வருவாங்கன்னு தமிழ்நாடு அரசு சொல்லுது. அப்ப அவர் அங்க என்னென்னலாம் ஃப்ரீ இன்சென்டிவ் கொடுத்தாரு ஆந்திரால அப்படிங்கிறது நமக்கு தெரியல, அது சர்ச்சைக்கு உட்பட்டது. சில கவர்மெண்ட்ஸ் இருக்காங்க ₹1 நல்லா கொடுப்பாங்க, ₹1 ஏக்கர், ₹1 உனக்கு தார நிலத்தை எடுத்து இண்டஸ்ட்ரி தருவாங்க, அப்படி தொடங்கக்கூடாது. தமிழ்நாடு ஒரு நாள் அப்படி பண்ணாது. அது அதிமுக திமுக ஒரு ரேட் வச்சு தான் அவங்க பண்ணுவாங்க. சிப்காட் ஒன்று தொடங்கி அதுல ஒரு அக்ரிமெண்ட் போட்டு 99 வருஷம் லீஸோ இது கொடுத்தாலுமே அந்த இண்டஸ்ட்ரீஸ் தொடங்கணும், அங்க தொடங்கணும், ப்ராஜெக்ட் பண்ணணும், இவ்வளவு ரேட் கொடுக்கணுங்கிற ஒரு வாங்கி தான் அவங்க பண்ணுவாங்க. அதான் சரியான முறையும் கூட. எப்படி விட்டு தள்ளிடணுங்கிறதே கிடையாது. என்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கு, என்கிட்ட எஜுகேஷனல் பேஸ் இருக்கு, நீ வா, உனக்கு நான் எல்லாம் செஞ்சு தரேன்னு 2 கவர்மெண்ட்டுமே அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த விஷயத்துல என்ன எனக்கு ஒரு வருத்தம் அப்படின்னா, மாநில அரசுகள் வந்து செல்பிஷா இருந்து சுயநலமா இருந்து செய்யலாம். ஆனால் ஒரு நடுவண் அரசு நம்ம வரும்போது எல்லா மாநிலங்களையும் நம்ம ஒரு கண்ணோட தான் பார்க்கணும். அப்படி பார்க்கிற ஒரு நடுவண் அரசுகள் தான் நமக்கும் தேவை. ஆனா அன்பார்ச்சுனேட்லி பழைய காங்கிரஸா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்க பிஜேபி இருக்கட்டும், அவங்க இப்படி பார்க்கறதே இல்லை. தங்களுக்கு எது ஆதாயம், தங்களுக்கு எது ஓட்டுங்கிறத ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோட பார்க்கறதுனால இப்ப ஒரு விளைவு வந்திருக்கு. இது தொடர்ந்து போய்கொண்டே இருக்குமானால் மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி வந்துடும். அதை அரசாங்கம் தடுக்க வேண்டிய கடமை அரசாங்கங்களுக்கு இருக்கு. இப்போ இந்த குவாஸ்வாங் இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டில் உள்ள திருநெல்வேலி மாவட்டம், திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள்ல இருந்து ஆந்திராவுக்கு போனதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் காரணம் 2 மாநில அரசுகளும் கிடையாது. அதற்கும் மேலான ஒரு சக்தி தான் பின்னால இருந்து ஆபரேட் பண்ணி பீகார் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி இங்க இருந்து அந்த கொரியன் கம்பெனியை ஆந்திரா கொண்டு போயிருக்காங்க. அப்போ இது ஒரு சார்ட் ஆஃப் பிளாக்மெயில், மிரட்டல் கூட நீங்க சொல்லிக்கலாம். எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. அப்போ தமிழக மக்களுக்கு நாங்க பரிசளிங்கன்னு நாங்க யாரையுமே கேட்கல, நாங்களே எங்க வாழ்க்கையை பார்த்துக்குவோம், தயவு செய்து எங்களை பனிஷ் பண்ணாதீங்க. இந்த குவாஸ்வாங் இண்டஸ்ட்ரி ஆந்திராவுக்கு போனதுக்கு காரணம் என்ன பொறுத்த வரைக்கும் மாநிலங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி பின்னால வேலை பார்த்து அதை மாத்திருக்குங்கிறதா ஒரு நிதர்சனமான உண்மை. எப்போ அப்பட்டமா வெளிப்படுதுன்னா பீகார் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அவங்க அனௌன்ஸ் பண்றது கிளியரா தெரியுது. இந்த இண்டஸ்ட்ரி தானாக எந்த காரணத்துக்காகவும் தமிழ்நாட்டில இருந்து ஆந்திராவுக்கு போகல. தமிழ்நாட்டில இருந்து ஆந்திராவுக்கு போக மிகப்பெரிய முக்கியமான காரணம் மாநிலங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி அதை கொண்டு போயிருக்குங்கிறதா என்னோட முடிவு. மீண்டும் சந்திப்போம்.